உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை போலி என்று வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சண்முக சுந்தரம் வெர்சஸ் மோகன் அண்ட் பத்மினி என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணமோ அல்லது ஒரு உயில் போன்ற ஆவணமோ போலி என்று நாம் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது, அப்போ நாம் அந்த போலி ஆவணம்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மறுப்பானது குறிப்பாக இருக்க வேண்டும். அதாவது சிபிசி ஆர்டர் 6 ரூல் 4 படி நாம் இது ஒரு போலி ஆவணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போடும் பொழுது ஆரம்பத்திலேயே அந்த பிளைண்ட்டில் இது வற்புறுத்தி வாங்கப்பட்டது, மோசடியாக வாங்கப்பட்டது, போலியான ஆவணம், தகாத செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கப்பட்டது என்று நம்முடைய அந்த போலி ஆவணத்து தொடர்பாக மறுப்பானது குறிப்பாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் நாம் ஆரம்பத்திலே அந்த பிளைண்ட்டில் நம்ம சொல்லாமல் இந்த ஆவணமானது ஒரு போலி ஆவணமாக இருக்கலாம் என்ற அனுமானத்தில் நீங்கள் பிளைண்ட்டை போட்டிங்கன்னா நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணிடும், அதாவது ஏற்றுக்கொள்ளாது. நன்றி.